பரபரப்பாய் இப்போ பிரச்சாரங்கள் அநேக கட்சி தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கூட இந்த கரூர் பகுதியில் கரூருடைய பிரச்சாரத்தை குறித்து அநேக செய்திகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு புதிய ஆட்சி மாறுவதற்கு இன்னும் சில ஒரு காலம், அதாவது ஒரு மாதங்கள் இருக்கிறது. இதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஒரு மனிதனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பச்சுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இன்றைக்கு கூட எனக்கு ஒரு தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடு, அதன் மூலியமாக நான் இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். இந்த கரூர் பிரச்சாரத்தை குறித்து அநேக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். சில காரியங்கள் அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய், அன்பு சகோதரன் நடிகர் விஜய்க்கு இந்த பதிவு. இந்த எலெக்ஷன், இந்த ஆட்சி மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தமிழகம் எங்கும் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த வீடியோவில் நான் பதிவிடுகிற ஒரு காரியம், இந்த எலெக்ஷன், இந்த ஆட்சி மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை ரொம்ப கவனமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு ஞானத்தை தருகிறவ ஒரு எந்த மனிதனும் கிடையாது. நம்மளை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு ஞானத்தை தர முடியாது. கர்த்தர் ஞானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 2:6 சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அதனால ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு ரொம்ப ஞானம் முக்கியம். ஒரு காரியத்தை செவ்வையாய் முழுமையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நாங்கள். அதனால இந்த உங்களுடைய இந்த எலெக்ஷன் டைம், இந்த பிரச்சார வேளையில நீங்கள் தமிழகம் எங்கும் போய் உங்களுடைய பிரச்சாரங்களை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த நாளிலையும் கூட நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலியமாக இந்த வீடியோவில் நான் உங்களோட பேச கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை கேட்குறீங்களா எனக்கு தெரியல. நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த வீடியோ பார்க்குற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் ஷேர் செய்யுங்க. இந்த வார்த்தை, இந்த செய்தி அவர்களுடைய காதுக்கு கேட்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான அன்பு சகோதரன் நடிகர் விஜய் அவர்கள் இந்த காலத்தில், அதாவது பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் திறந்த வெளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள். திறந்த வெளி பிரச்சாரத்தின் போது நீங்கள் கவனமாக இருங்கள். ஏன்னா ஒருவேளை இது உங்களோட உயிருக்கு கூட ஒரு ஆபத்து வரலாம் என்று எனக்கு ஒரு தரிசனம் நான் பார்த்ததுனால நான் உங்களுக்கு பதிவு